ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம வானதியோட கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம சேரன்கிட்ட நம்ம வானதி ரொம்பவும் கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்னுடைய சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க. அந்த நிலா தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து உண்மையான மருமகளை இல்லை தானே. அவள் வந்து சோழனை பொய்யா ஒரு கல்யாணத்தை பண்ணி எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழ்றது எப்போ, நீங்க சந்தாவை கல்யாணம் பண்றது எப்போ, அதுக்கப்புறம் பாண்டி என்ன கல்யாணம் பண்றது எப்போ, இதெல்லாம் நடக்கிற காரியமே தெரியல. இங்க பாருங்க, நீங்க மூத்தவர் தானே, சோழன் ரெண்டாவது தம்பி தானே, நீங்க தானே முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கணும். முதல்ல நீங்க சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிப்பான். அதை விட்டுட்டு நிலாவும் சோழனும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க தொடர்ந்து இருந்தீங்கனாக்கா நான் என்னுடைய முடிவை எடுத்துக்குவேன். இந்த விஷத்தை இங்கே குடிச்சிட்டு என்னுடைய தற்கொலைக்கு காரணம் நீங்க தான், என்னுடைய சாவுக்கு காரணம் நீங்க தான், குறிப்பா உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தான் காரணம், அந்த நிலா உட்பட எல்லாரும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட்டர் எழுதி வச்சு அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி என்ன பண்றாங்க, நம்ம சேரன் நம்மகிட்ட என்ன வானதி இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணிடாத வானதி, ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு சந்தோஷமாக வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க ஒரு விருப்பம் வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேரன். என்னங்க முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, சோழனும் நிலாவும் உண்மையான கல்யாண ஜோடியே இல்லை, அப்போ எப்படி அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க, அந்த நிலா எப்படா அந்த சோழனை விட்டுட்டு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானாக்கா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன உண்மையான புருஷன் முண்டாட்டின்ற மாதிரியும் அவங்க இப்போ பிரிஞ்சிருக்கிற மாதிரியும் அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் சந்தாவை கல்யாணம் பண்ணி பண்ணுற மாதிரியும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, அவங்களே ஒரு பொய்யான கப்புள்ஸ், அந்த இதுக்காக நீ வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டே அப்படின்ட்டு இருக்கீங்க. நானும் தான் ஒருத்தனை காதலிச்சிருக்கேன் பாருங்க, அவன் சுத்தம் வேஸ்ட்டு, அவன் உங்களுக்காக வேண்டி அவனுடைய கல்யாணத்தை வந்து தடுத்து வச்சிருக்கிறான். நீங்கள்லாம் ஒரு அண்ணனா, உங்களுக்கு சோழன் தான் முக்கியமா, பாண்டி முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி கோவத்தோட உச்சிக்கே போயிட்டு நம்ம சேரனை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சேரன் என்னதான் இருந்தாலும் நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். வீட்டுக்கு வந்துட்டு பிறகு நம்ம நிலாவையோ சோழனையோ ஒன்றா சேர்த்து வைக்கிறத பற்றி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான வழிமுறைகளை இறங்கிதான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனோட எண்ணம் கொஞ்சம் கூட சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். எது எப்படியாங்க, நம்ம வானதி இந்த அதிரடியில் இறங்கியிருக்கிறாங்க. இதுக்கு பயந்து நம்ம சேரன் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு நம்ம சந்தாவை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி மூத்த மருமகளாக கூட்டிகிட்டு வருவாங்களா, இல்லை நம்ம நிலா வந்து இப்போ நம்ம சோழன் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்பி அப்பா நம்மளுடைய ஆசை நிறைவேறிச்சு, நிலாவும் சோழனும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அதனால் நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம சேரன் எடுப்பாங்களா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம வானதி எதனா ஒரு தவறான முடிவு எடுத்தால் அதுக்கு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஜெயிலில் போய் கம்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் நம்ம சேரன் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போக சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இந்த கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.